சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி எல்லாருமே கோர்ட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ சண்முகத்துக்கு காலில் ஏதோ ஒரு பின்னு குத்திர மாதிரி இருக்குது. உடனே வைகுண்டமோ குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, என்னையா போகும்போது இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பற்றிலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா கௌதம் அவங்க சொல்கிறாங்க, அந்த வெங்கடேஷ் எப்படியாவது இந்த காரில் தான் வரக்கூடிய வழியில் ஏதாவது ஒரு காரில் தான் வருவான், அதனால ஒரு காரை விடாமல் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. வரக்கூடிய எல்லா காரையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அறிவழகனை கூட்டிகிட்டு வரோம். அப்போ ரத்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அறிவழகா நீ கவலைப்படாத, எப்படியும் வெங்கடேஷ் உனக்கு ஆதரவாக சாட்சி சொல்லுவான், அதனால் நீ இன்னைக்கு வெளியே வந்துடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது அறிவழகனும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வெங்கடேஷ் மட்டும் ஒன்று வர காணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோடு காத்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா நீதிபதி அதாவது நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அறிவழகனுக்கு சப்போர்ட்டாட்டு மணிமாறன் அவங்க வாதாடுதாங்க. அதே மாதிரிக்கே அறிவழகன் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வைஜெயந்தி ஏற்படுத்தினா அந்த லாயரும் வாதாடிட்டு இருக்கவும் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வெங்கடேஷை அவங்க வரவழைச்சிக்கிறாங்க. வெங்கடேஷை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது முக்கியமாக வைஜெயந்தி, குரு, அவங்க கௌதம் எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ வைஜெயந்தி குரு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வந்துட்டான், அதனால தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷை அவங்க சாட்சி சொல்றதுக்காக அவங்க அழைச்சிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம்னா லாயர் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆமா நீங்க என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க அப்படிங்கவோ அப்போ வெங்கடேஷ் பார்த்தோம்னா அறிவழகனும் மாலதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாங்க. அப்போ கடைசி நேரத்தில் மாலதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அறிவழகன் சொல்லிட்டான். இதனாலதான் மாலதி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அறிவழகனை வற்புறுத்திட்டு இருந்தா, அதனாலதான் அறிவழகன் மாலதியோட கதையை முடிச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பரணி, ரத்னா, அறிவழகன் சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அறிவழகன் லேஸ்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவழகனுக்கு எதிராகவே எல்லா ஆதாரத்தையும் சாட்சியமா வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்கவோ இதை கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சண்முகத்துக்கிட்ட பரணியும் ரத்னாவும் சொல்றாங்க, என்ன நான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் சண்முகம் கோவத்தோட பார்த்தோம்னா வெங்கடேஷை போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெங்கடேஷை சண்முகத்திட்ட இருந்து காப்பாற்றுவோம். அப்போ நீதிபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சண்முகம் இந்த மாதிரி கோர்ட்டில் வச்சு பண்ணனால அவனுக்கு 3 நாள் நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகத்தை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது உடனே பரணி சண்முகத்திட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி வாங்கி அவங்க பேசுறாங்க. அவன் எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன, என்ன நடந்துச்சுது, வெங்கடேஷ் எதுக்காக அறிவழகனுக்கு எதிராக சாட்சி சொன்னா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நீ உண்மையை சொல்லு, ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கும்போது உடனே சண்முகமும் சொல்றாங்க, ஆமா வெங்கடேஷ் உண்மையை சொல்றதுக்காக தான் வந்தான், ஆனா நான் தான் அவனை பொய் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னது நீ பொய் சொல்ல சொன்னியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி அதிர்ச்சியோட கேட்கும் போது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லவும் உடனே அதாவது மாலதியோட அண்ணன் துரை உள்ளதானே இருக்கிறான், அவனை நான் சந்திக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு வெங்கடேஷ்கிட்ட பொய்யான ஒரு சாட்சியத்தை தான் சொல்ல சொன்னேன், அதனால அவனை அடிக்கிற மாதிரிக்கு நான் அடித்தாதான் எனக்கு இந்த மாதிரிக்கு தண்டனை கொடுப்பாங்க, நானும் உள்ளே போக முடியும், அப்போ தான் நான் துரையை சந்திக்க முடியும், அதனால தான் எல்லாமே நான் திட்டம் போட்டு பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணினேன் அப்படிங்கும்போது இல்லை துரைக்கிட்ட எனக்கு சில விஷயங்களை எனக்கு கேட்க வேண்டியது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வைஜெயந்தி எதுக்காக என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் அவன் பண்ணுனான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, உண்மையிலேயே வைஜெயந்தி மேடம் தான் பண்ணினாங்களா, என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விட கிடைக்கணும்னா அப்போ கண்டிப்பாக நான் துரையை சந்திக்கணும், ஏன்னா மாலதியை இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு நடிக்க வச்சிருக்கிறாங்க நம்ம குடும்பத்துக்குள்ள, ஆனால் இப்போ மாலதி உயிரோடு இல்லை, அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷுக்கு முழு கதை எதுவுமே தெரிய மாட்டேங்குது, மாலதி யாரு, எதுக்காக நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா, அவளை யார் இந்த மாதிரிக்கு உண்மையிலே பண்ண சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் விட கிடைக்கணும்னா நான் மாலதியோட அண்ணன் துரையை சந்திக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே பரணி சொல்றாங்க, சண்முகம் நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படிங்கும்போது இங்க பாரு, நான் இல்லாத நேரத்தில் இந்த 3 நாளைக்கும் நீ தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும், நம்ம பார்த்துக்கிடணும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எதுக்குமே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ சொல்லிட வேண்டாம் அப்படிங்கவோ இது கிட்டதுமே பரணி சொல்றாங்க, இங்க பாருடா நீ உள்ள போற ஜாக்கிரதையா இருந்துக்கோ, உனக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாது, அந்த துறை யாரு எதுக்காக இந்த மாதிரிக்கு அதாவது நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வந்தான்னு எதுவுமே தெரியல, அவனை அனுப்புனது யாருன்னு தெரியல, அதனால நீ கொஞ்சம் அவனோட ஜாக்கிரதையா இரு அப்படிங்கும்போது இங்க பாரு பரணி, நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கோ, நீயும் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க துரையை தான் காட்டுறாங்க. துரையை சண்முகம் சந்திக்கவும் துரை சண்முகத்தை பார்த்ததுமே அவங்க மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இங்கே பார்த்தோம்னா வந்து ரத்னா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. வெங்கடேஷ் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் இப்போ பரணி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனை திரும்பவும் அழைச்சிட்டு போகும்போது ரத்னா வந்து அறிவழகனை பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த வெங்கடேஷ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவழகனும் அவங்க ரத்னாவும் வந்து வெங்கடேஷை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ரத்னா வந்து அவங்க பரணி கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த வெங்கடேஷை காப்பாற்றிருக்கவே கூடாது, அவனுடைய கதையை வந்து அவன் முடிச்சாலும் அப்பவுமே நீ விட்டுருக்கணும், இவனை இப்படி பொழைக்க வச்சது இதுக்காகவா, என்னுடைய அறிவழகனை இந்த மாதிரிக்கெல்லாம் அவன் பேசிட்டான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்னா ரொம்பவே வந்து கோவத்தோடு இருக்கவும் அப்போ வெங்கடேஷை பிடிச்சு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடிக்க போகவும் அப்போ பரணி வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாரு ரத்னா, நீ வெங்கடேஷ் இந்த மாதிரிக்கெல்லாம் அடிக்கிறது சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வர நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நீ அடிக்கக்கூடாது அப்படிங்கவும் அப்போ வெங்கடேஷ் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து வெங்கடேஷ் உண்மையை சொல்கிறதுக்காக தான் இருந்தாங்க, ஆனால் சண்முகத்துக்காக தான் இந்த மாதிரிக்கு அவங்க பொய் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் ரத்னாவுக்கு தெரியாதனால வெங்கடேஷை பற்றி தப்பாகவே நினச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து வெங்கடேஷ் அவங்களுக்கு பிடிக்காதனால திரும்பவும் வெங்கடேஷ் வந்து இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கூட மாறலை. அவன் நம்மளை வந்து திட்டம் போட்டு பழி வாங்குறதுக்காகவும் அறிவழகனை இந்த மாதிரிக்கு மாட்டி விடுறதுக்காகவும் இப்படி இருந்துட்டானேன்னு சொல்லிக்கிட்டு வெங்கடேஷை போட்டு ரத்னா பயங்கரமாக திட்டவும் ஆனால் பரணிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சனால அவங்க வெங்கடேஷுக்காக சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ வந்து ரத்னா வந்து பரணி மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நீ அவனுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி நீ பேசாத, எப்படி இருந்தாலும் சரிதான், அறிவழகனை திரும்பவும் உள்ளே அனுப்பிட்டாம்லா, இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கும்போது ரத்னா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, சண்முகம் வரட்டும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கும்போது ஆமாம் எங்கள் அண்ணனையும் திட்டம் போட்டு அவன் உள்ளே அனுப்பிட்டாம்லா, இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு ரத்னா வந்து ரொம்பவே வந்து கோவத்தோடு அவங்க திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பவும் அப்போ வந்து பரணி வந்து அவங்க வெங்கடேஷ்கிட்ட சொல்கிறாங்க, வெங்கடேஷ் இங்கே நடந்த எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாத்தையுமே வந்து சண்முகம் என்கிட்ட சொல்லிட்டான், ஆனால் இந்த உண்மையை வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறான், அதனால தான் உன்னை வந்து திட்டம் போது ரத்னா கிட்ட என்னால் வந்து உண்மையை சொல்ல முடியாமல் இருந்தேன், நம்ம மன்னிச்சிரு அப்படிங்கும்போது அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க, பரவாயில்ல பரணி அப்படின்னு சொல்லும் போது என்ன இருந்தாலும் சரிதான், ரத்னா இந்த அளவுக்கு உன்னை திட்டிருக்க கூடாது, நீ இதனால் வரைக்கும் திருந்தாமல் இருந்த அப்போ பரவாயில்ல, ஆனால் இப்போ வந்து இந்த குடும்பத்துக்காக நீ வந்து உதவி பண்ணுறதுக்காக இருக்கிற, ஆனால் அதை புரிஞ்சிக்காம ரத்னாவும் அறிவழகனும் உன்னை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்களா, அதை நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனோட அப்பா அம்மா வந்து வெங்கடேஷ்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் போல என் வீட்டு பக்கமே நீ வந்துடாத, என் பையனை நீ காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உனக்காக வந்து இந்த மாதிரிக்கு அடைக்கலம் கொடுத்தேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இன்னுமே என் வீட்டு பக்கமே வந்துடாத அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வைஜெயந்திக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியுது. இப்போ வைஜெயந்தி இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடந்தது, வெங்கடேஷ் வந்து நம்மளுக்கு எதிராக தானே சாட்சி சொல்றதுக்காக போனான், அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷை காப்பாற்றி சண்முகம் அந்த மாதிரிக்கு மறைச்சு வச்சிருந்தான், அப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் எதுக்காக வந்து அறிவழகனுக்கு எதிராக அவன் சாட்சி சொல்லுதான், அப்போ இதில் வேற ஏதாவது திட்டம் இருக்குமோ அப்படின்னு வைஜெயந்தி வந்து குரு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ குரு சொல்கிறாங்க, எப்படியோ மேடம், அதாவது அறிவழகன் திரும்ப உள்ளே போயிட்டான், சண்முகமும் உள்ளே போயிட்டான், அப்புறம் என்ன நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கும்போது இல்லை குரு அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது, சண்முகம் ஏதோ திட்டம் போட்டிருக்கான்னு தான் எனக்கு தோணுது, ஏன்னா வெங்கடேஷோட உயிரை வந்து அவன் காப்பாற்றி இருக்கிறான், அப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து அறிவழகனுக்கு எதிராக சொல்லணும், அவன் நம்மளை தானே மாட்டி விட்டுருக்கணும், ஆனால் அவன் அப்படி சொல்லலையே, இதில் வேற ஏதோ திட்டம் இருக்குன்னு எனக்கு தோணுது, எதுக்கும் வந்து நம்ம வந்து சண்முகத்தை கண்காணிக்கணும் உள்ளுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் வந்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.